இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22. Today's Bible verse. For the Father judges no one, but has committed all judgment to the Son. John chapter 5 verse 22. பல சமயங்களில் நம்முடைய தீர்ப்பு தவறானதாக இருந்து விடுகிறது. அப்படிப்பட்ட தவறான தீர்ப்புக்கு காரணம், நாம் தீர்ப்பு சொல்கிற காரியத்தை பற்றிய முழு விவரமும் நமக்கு தெரியாததுதான். முழு விவரமும் தெரிந்திருந்தால் நாம் வித்தியாசமாக தீர்ப்பு சொல்வோம். அதனால்தான் மற்றவர்கள் நம்மை குறித்து தவறாக தீர்ப்பு சொல்லும் போது நாம் அவர்கள் மேல் கோபப்படக்கூடாது. ஏனெனில் பிரச்சனையின் முழு காரியத்தையும் அவர்கள் அறிந்திருந்தால் அவர்களின் தீர்ப்பு வித்தியாசமானதாக இருந்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நம்மை பற்றிய இறுதி தீர்ப்பு தவறானதாக இருந்துவிட்டால் என்ன செய்வது? தவறான தீர்ப்பு எதுவும் செய்யப்படக்கூடாது என்பதற்காக தான் தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு நம்முடைய தேவன். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. எனவே அவருக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தவரை ஒவ்வொன்றையும் பிதாவிடம் கேட்டு செய்த போதிலும் அவர் தேவன்தாம் என்பதை நாம் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த பூமியில் மனிதராக வாழ வந்ததினால் அப்படி செய்தார். அதே சமயத்தில் அவர் தேவன் என்பதால் எல்லாவற்றையும் அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். ஆகையால் அவருடைய தீர்ப்பு நிச்சயம் நியாயமானதாகத்தான் இருக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.